எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கும் நம்மளோட தேவன் நம்ம படைத்தவர் ஒரு விஷயத்தை பேசணும்னு விரும்புகிறாரு. அப்போ அவர் என்ன பேசணும்னு விரும்புகிறாரு அப்படின்றத நம்ம முதல்ல கேட்போம். யோபு 1:21 இப்படி சொல்லுது: நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, நிர்வாணியாய் நான் என் தாயின் கற்பத்திலிருந்து வெளியில் வந்தேன், நிர்வாணியாய் நான் என்ன சொல்லப்படுதுன்னா, நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். நான் திரும்பி போகும்போது நிர்வாணியாய் தான் நான் போக போகிறேன். சரியா? அப்போ ஒன்றுமே இல்லாமல் தான் வந்தேன், அதே ஒன்றுமே இல்லாமல் தான் நான் திரும்பி போய் சேர போகிறேன். இந்த இடப்பட்ட காலத்தில் தேவன் உங்களோட உணர்த்த விரும்புவது என்ன அப்படின்னா, இடப்பட்ட காலம்னு ஒன்று இருக்குது. நான் பிறந்துட்ட பிறகு நான் இறந்து போகிற வரைக்கும் எனக்கு ஒரு காலகட்டம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் என்ன நடக்குதான் பாருங்களேன். கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குதுங்க. அதே யோபு 1:21. சரியா? கர்த்தர் கொடுத்தார். இந்த வார்த்தையை தான் இன்னைக்கு உங்களோட பேசணும்னு விரும்புகிறார். அப்போ கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னா என்னென்னா, எனக்கு என் கையில் இந்த இடப்பட்ட காலத்தில் நான் பிறந்து நான் இறந்து போகிற வரைக்கும், சரியா, இந்த இடப்பட்ட காலத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட யாவும், அதாவது எனக்கு கொடுக்கப்பட்ட அப்பா அம்மா, முதல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட சகோதரன் சகோதரிகள், சரியா, கூட பிறந்தவங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட மனைவி, இல்லை எனக்கு கொடுக்கப்பட்ட கணவன், சரியா, எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், சரியா, எனக்கு கொடுக்கப்பட்ட சிறிய சிறிய காரியமாக இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பெண்ணாக இருக்கலாம், ஒரு குண்டூசியாக இருக்கலாம், அப்படி இல்லையா ஒரு பெரிய உண்மையாகவே ஒரு பிளேனே கூட நீங்கள் வச்சுருக்கலாம், சரியா. ஆனால் கர்த்தர் கொடுத்தார் என்பதை உணரணும் அப்படின்னு இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிகிட்டு இருக்கார். அப்போ எந்த காரியத்தையும் துச்சமாக நினைக்காதீங்க, துச்சமான அற்பமாக நினைக்காதீங்க. இது ஒரு சின்ன விஷயம் தானே, என் கையில் இருக்கிற பெண்ணு ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் அதை நினச்சிடாதீங்க. நிறைய பேருக்கு அந்த பெண்ணு இல்லை. எங்கள் வீட்டில் லைட்டர் இருக்குன்னா அதுக்கு நான் சந்தோஷப்படணும். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வத்திப்பட்டி வச்சு தான் இது பண்ணுறாங்க, சமையல் நடக்குது. எனக்கு ஒரு சைக்கிள் இருக்குன்னா நான் சந்தோஷப்படணும். நிறைய பேர் நடந்து போயிட்டுருக்குறாங்க. அப்போது எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதமும், எனக்கு ஒரு பைக் இருக்கா, எனக்கு ஒரு கார் இருக்கா, எல்லாம் கர்த்தர் கொடுத்தார் அப்படின்றத நான் உணரணும். ஏன்னா நான் நிர்வாணியாக தான் வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னை அவர் உடித்து வைத்தார், என்னை அவர் ஆசீர்வதித்தார். அதை முதல்ல விசுவாசிக்கணும். என்னை அவர் தான் நடத்திட்டு இருக்கிறாரு. எனக்கு கொடுக்கப்படுற பொருள் எல்லாம் மேலே கடவுள் கிருபையில் வருது, நம்மளுக்கு கிரேஸ்னால கொடுக்கப்படுது. நிறைய பேருக்கு இல்லைங்க. அப்போ உங்ககிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் உதாசீனமாக நடத்திடாதீங்க. அதை மரியாதையோடு பாருங்கள், அதை செரிஷ் பண்ணுங்கள். அவர் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன்.